சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவாக மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறுகிறார் எமது மதுரை செய்தியாளர் சரவணன். அவரிடம் கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்களின் நிலைப்பாடு என்ன? சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவாக மதுரையில் உள்ள அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கடந்த சில நாட்களாக தொடர் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் மற்றும் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் அவர்கள் இன்று முதல் வகுப்புக்குள், அதாவது கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் உள்ளிருப்பு போராட்டத்தை இன்று அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக சற்று நேரத்திற்கு முன்பு அவர்களுடைய ஒரு கலந்து ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் தங்களது எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவிக்கும் வண்ணம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த போராட்ட ஒருங்கிணை குழு சுனில்குமார் நம்மள்ட்ட இருக்கு. அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். இப்போ உங்கள் ஆர்ப்பாட்டம் எந்த அளவு இருக்கிறது? இன்றைக்கு உள்ளிருப்பு போராட்டம் தொடருமா, இல்லை இன்று ஒரு நாள் மட்டும் உள்ளிருப்பு போராட்டமா? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன முடிவு? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர்களை அரசு ஒடுக்குமுறையை ஏவி விட்டுட்டு தான் இருக்குது. நாங்களும் அறவழியிலையும் போராடி பார்த்தோம். அப்படி அறவழியில் போராடினவங்களை பேச்சுவார்த்தைக்கு தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு அங்கே பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதை ஒட்டி தான் மறியலுக்கு ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபட்டவங்கள தான் காவல்துறை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளையாக இருந்தால் அப்படி அடிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் மாணவர்களே தான் அவங்களுக்கு எதிரி, ஏதோ கிரிமினல்ஸு அப்படின்னு நினச்சி அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பூட்ஸ் காலில் எட்டி உதைக்கிறாங்க, ஹெல்மெட்டை தூக்கி அடிக்கிறாங்க. இப்படி மாணவர்கள் படிக்க வந்த மாணவர்கள் கிரிமினல்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு போக்கு இருக்குது காவல்துறை கிட்ட. அரசுக்கிட்டே அதே ஒரு போக்கு தான். அதனால தான் சட்டக்கல்லூரி, சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் அடிக்கடிக்கு மறியல் பண்ணுறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சென்னையிலேருந்து சட்டக்கல்லூரியை மாற்றணும் அப்படின்ற முடிவு அரசு எடுத்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பாலம் அமைத்ததுனால கல்லூரி விரிசல் விட்டுச்சு, அதனால் கல்லூரியை மாற்றணும்னு சொல்கிறாங்க. மெட்ரோ ரயில் அமைக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் அரசுக்கிட்ட இருக்குன்னா ஏன் ஒரு பழமையான பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்கு தொழில்நுட்பம் இல்லை? கூடங்குளம் அணுமின் நிலையத்தை அமைச்சிருக்காங்க, நியூட்டன் ஆய்வு மையம் வரப்போகுது. இதுக்கான தொழில்நுட்பம்லாம் அரசுக்கிட்ட இருக்கும்போது ஏன் ஒரு பழமையான பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்கு அரசுக்கிட்ட தொழில்நுட்பம் இல்லை? அதை ஏன் இடிக்கணும்னு நினைக்கிறாங்க? இதுக்கு வேறு எந்த ஒரு காரணமோ புவியியல் காரணம் எதுவுமே இல்லை, அரசியல் காரணம் மட்டும்தான். மாணவர்கள், போராடுற மாணவர்களை நகரத்தை விட்டு வெளியேற்றணும், அதுதான் அரசோட ஒரு முடிவு. அதையொட்டி தான் மதுரை கல்லூரி மாணவர்களை தொடர்ச்சியாக ஒரு வாரம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். நாங்களும் சாலை மறியல், காவல் நிலைய முற்றுகை அப்படின்னு ஈடுபட்டோம். எங்கள் மேலேயே இப்போ மறியல் பண்ணனால எங்கள் மேலேயே வழக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு கல்லூரி நிர்வாகமும் உடனடியாக இருந்திருக்கு. இன்றைக்கும் கல்லூரி நிர்வாகம் காவல்துறைக்கு சாதகமாக போராடக்கூடாது மாணவர்கள் அப்படின்றதுனால எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த விடுமுறையை விட்டாலும் மாணவர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உள்ளிருப்பு போராட்டம் இருக்கலாம்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி இன்றைக்கி உள்ளிருப்பு போராட்டம் உட்காந்துருக்கோம். ஏற்கனவே சென்னை சட்டக்கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டம் நடக்குது. அதை தொடர்ந்து மதுரையும் இன்றைக்கி உள்ளிருப்பு போராட்டம் உட்காடுறோம். எங்களோட கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அரசு சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் மேலே கொலைவெறியோடு தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செஞ்சு அவங்க மேலே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யணும். அதேமாரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் மேலே போடப்பட்ட பொய் வழக்குகளை எல்லாத்தையும் எந்த ஒரு நிபந்தனையுமே இன்றி வாபஸ் வாங்கணும். இப்படி 3 கோரிக்கைகளை வச்சு நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் போராட்டம் தொடரும். எங்களுக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து கல்லூரி மாணவர்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா சட்ட மாணவர்களுக்கே இப்படி ஒரு நிலைமைனா மற்ற கலைக்கல்லூரி, மற்ற பொறியியல் கல்லூரி மாணவர்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்கள போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு லாயர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் ஒரு ஆர்டினரி மேன் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதேமாதிரி தான் சட்ட மாணவர் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா மற்ற கல்லூரி மாணவர் மேலாம் தாக்குதல் நடத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்லூரி மாணவர்களும் ஒன்றிணைஞ்சு இந்த அரசு காவல்துறையோட ஒடுக்குமுறைக்கு எதிராக அணிதிரண்டு நம்ம போராடணும். இதுக்காக சட்டக்கல்லூரி மாணவர் சார்பாக நாங்கள் அழைப்படுத்துகிறோம். அதாவது இவங்க சொல்லக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்கா, இப்போ உள்ளிருப்பு போராட்டம், ஆனால் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட போராட்டங்களை நாளை அறிவிப்பதாக அவர் சொல்கிறார்.